இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த அஞ்சலியோட ஆட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல இந்த தக்ஷாயினியும் இந்த எஸ்எஸ்கேவும் நாளுக்கு நாள் வந்துட்டு ரொம்பவே மேம்படுத்திட்டு தான் போறாங்க அவங்களுடைய ஃப்ராட் வேலையை. எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இலக்கியாவும் கௌதமும் அவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்க. ஏன்னா தப்பு பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தான். ஆனால் இப்போ பழியை வந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறது நம்ம இலக்கியாவும் கௌதம் தாங்க. எப்படியாச்சும் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை நம்ம தக்ஷாயினிக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக பார்த்தீங்களன்னா இந்த அஞ்சலியும் இந்த பைரவியும் போட்டு வச்ச மாதிரி எல்லாமே ரொம்பவே நல்லாவே நடந்துட்டு இருங்க. எப்படியாச்சும் இலக்கிய வந்துட்டு கௌதமக்கிட்டேருந்து பிரிக்கணும். கௌதம் வந்துட்டு இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் நடந்துட்டு இருக்கிற எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் அவனுடைய உரிமையில் வந்துட்டு எடுத்துக்கூடாது. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம சரியான ஆப்பு வச்சா மட்டும்தான் இந்த ஒரு வீட்டில் நம்ம வந்துட்டு முதல் இடத்துல ஒரு அங்கீகாரத்தில் இருக்க முடியும்னு எல்லாமே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம ஜானகி அம்மாவுக்கு பயங்கரமான கஷ்டங்க. இந்த கார்த்திக் எதுக்கு வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான்? உண்மையிலே கார்த்திக் இதுக்கு மேலே கௌதம் எனக்கு பிள்ளையே கிடையாது, நீ மட்டும்தான் எனக்கு பிள்ளை அப்படின்னு கண்ணீர் துளியோட ஒவ்வொரு வரிகளும் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த கார்த்திக் இருந்துக்கிட்டு இந்த தக்ஷாயினியோட பேச்சை கேட்டு நம்ம கௌதமுக்கு மட்டும் துரோகம் பண்ண கிடையாதுங்க, அந்த ஒரு வீட்டில் இருக்கிற குடும்பத்துக்கே தாங்க துரோகம் பண்ணியிருக்கேங்க. எப்படியாச்சும் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் திரும்ப ஒன்று சேரணுன்னு நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம கௌதமும் வந்துட்டு போராடிட்டு இருந்தாங்க. எப்படியாச்சும் கார்த்திக் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தை தெரியப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 200 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை வந்துட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணி அதை வந்துட்டு பார்த்துக்கிற பொறுப்பை நம்ம கார்த்திக்கிட்டே கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே வந்துட்டு வீட்டில் பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கார்த்திக் வந்துட்டு எந்த ஒரு எதிர்பார்ப்புமே பார்க்காம இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு வீட்டை பிடிச்சி வெளியே தள்ளது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியை விட்டு நம்ம ஜானகியமாக அடிக்கவும் செஞ்சுட்டாங்க. இதுவே வந்துட்டு ஒரு பக்கம் நம்ம மனசுக்கு ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் இருந்தாலும் கூடிய சீக்கிரத்தில் இந்த லாயர் மட்டும் அன்றைக்கி வந்திருந்தா அவள் சரியான சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு தப்புக்கு தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே மன்னிப்பு கேட்டு ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இப்போ காலம் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கேக்கும் தாக்ஷாயினிக்கும் சப்போர்ட்டாக தாங்க இருக்குது. அதனால் நம்ம இலக்கியாவும் நம்ம கௌதம் என்ன பண்ணாலும் இந்த கார்த்திக்குக்கும் ரொம்பவே வந்துட்டு தப்பாக தான் தெரியும். ஏன்னா பாசத்தை காமிச்சு எப்படியாச்சும் வந்துட்டு பிரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அது வந்துட்டு நடக்கலைங்க. இந்த ஒரு வீட்டு மூலிமா தான் இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நினச்சது எல்லாமே சாதிச்சுட்டு இருக்கான். கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்களானவா இந்த எஸ்எஸ்கே நம்ம ரேவதி அம்மாவுக்கு பண்ண துரோகமும் அதே சமயம் பார்த்தீங்களானவா இந்த அஞ்சலி அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கிற துரோகமும் கண்டிப்பாக பதிலுக்கு பதிலடியை வாங்கி தருங்க. ஏன்னா இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தபோது நெகை பணம் எல்லாத்தையுமே கலத்தி கொடுத்துட்டு போங்க. இதுக்கு மேலே நீங்கள் வாழ்நாளில் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை அனுபவிக்க மாட்டீங்க, சமாளிக்கவும் மாட்டீங்க அப்படின்னு அவ்வளோ கீழ்த்தரமாக பேசுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஜானகி அம்மாவோட மனசை வந்துட்டு துன்புடுற மாதிரி பேசிட்டாங்க. கண்டிப்பாக வரப்போகிற எபிசோடில் நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமும் நடக்க போகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு.